தமிழ்நாட்டு மீடியாவில் உள்ள கமெண்ட் செக்ஷன் எக்ஸாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், எங்கே போனாலும் சரி, நீங்கள் எங்கே போய் அந்த கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே இவங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, டேய் அவனே, டேய் நீ அந்த இந்த இப்படி தான் அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை அப்யூஸ் பண்ணுறாங்க? முக்கியமாக ஆன்லைனில் சாதாரணமான மக்கள் இங்கே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, இங்கே ரொம்ப காமாக இருப்பாங்க. பொது வாழ்க்கையில் சொல்கிறேன், அவங்க நேச்சுரலி ரொம்ப நல்லவங்க தான், அன்பாக இருப்பாங்க, மற்றவங்க கிட்ட பொலைட்டாக பேசுவாங்க. இவங்க இப்படி பேசக்கூடிய ஆட்களே இல்லை. ஆனால் ஆன்லைனில் இவங்க ஒரு ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒஸ்ட் பிஹேவியர்லாம் வெளியே வரும். இதில் இன்னொரு முக்கியமான ஃபினாமினான் என்ன அப்படின்னா, இது எல்லா கட்சிக்காரங்களும், எல்லா ரிலீஜனை சேர்ந்தவங்களும், இல்லை எல்லா ஐடியாலஜியை சேர்ந்தவங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிஜேபி, திமுக, அதிமுக, பாமக, டிவிகே, முக்கியமாக டிவிகே, விசிகா, காங்கிரஸ், நீங்கள் எந்த கட்சியை வேணால் எடுத்துக்கோங்க. இது கட்சி வேறுபாடு இன்றி மனுஷங்களாக நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா, முக்கியமாக தமிழ்நாட்டில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி ஆள் தான். அந்த ஒரு சின்ன பாக்ஸ் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒஸ்ட் மான்ஸ்டர் இருப்பார்ல, அந்த மான்ஸ்டரெல்லாம் வெளியே விடும். இது எதனால் நடக்குது? ஏன் மக்கள்லாம் இப்படி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க? ரொம்ப மோசமான வார்த்தைகளில் அடுத்தவங்கள வசைப்பாடுறாங்க. இதெல்லாம் முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஜெயமோகன், திரு ஜெயமோகன் அவர்கள் எழுத்தாளர், விகடனில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பார். இந்த ஆர்டிக்கிளை பற்றி இவர் பேசும்போது இந்த ஆர்டிக்கிளில் ஒரு வரலாற்று சம்பவத்தை இவர் சொல்கிறாரு. இது எபிசோடிக்காக வரவேண்டிய வந்துட்டுருக்கிற ஒரு கட்டுரை. இந்த ஆர்டிக்கிளில் இவர் காந்தியினுடைய வாழ்க்கையை பற்றி இவர் பேசிகிட்டு இருக்கார். காந்தியினுடைய அரசியல் வாழ்க்கையில் 1920s 30s எப்படி இந்த மூமெண்ட்டை இவர் இந்திய அளவில் இவர் இதை கெட்டி கொண்டு வந்தார் அப்படின்ற முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவத்தை பற்றி இவர் ஒரு தொடர் மாதிரி எழுதிட்டு இருக்கார். இந்த தொடர் பற்றி இவர் சொன்ன ஒரு போஸ்ட், இவர் எழுதின ஒரு கமெண்ட் வந்து எனக்கு நம்ம இதை பேசியே ஆகணும். ஏன்னா நம்ம ஊரில் இவர் கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே வர்றவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த ஒரு வித்தியாசமான பிஹேவியரை இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கட்டுரையை இவர் மேற்கோள் காட்டுறாரு. இந்த கட்டுரையை வச்சு இந்த கட்டுரைக்கு வந்த ரியாக்ஷனை இவர் இங்கே சொல்கிறாரு. என்னாச்சு தெரியுமா? இவர் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். அதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, மகாத்மா காந்தி 1920s இந்த மூமெண்ட்டை இவர் கட்டி கொண்டு போகிறப்போ இவருக்கு இன்னொரு பெண் கூட இவருக்கு ஒரு கான்டாக்ட் ஒன்று வருது. சரளா தேவி அப்படின்ற ஒரு அம்மையார். இவங்க ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், தேசபக்தி கொண்டவர். பல இடங்களில் காந்தியினுடைய அதே ஐடியாலஜி, காந்தியினுடைய அந்த நான் வயலண்ட் ஐடியாலஜி மூலமாக ஈர்க்கப்பட்டு இந்திய விடுதலைக்கு நான் காந்தி கூட ஒன்றா இணைஞ்சு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அங்கேருந்து ஆரம்பித்து இது பின்னால் ஒரு காதலாக மாறுது. இந்த காதல், இந்த நட்பு காதலாக மாறும்போது காந்திஜிக்கு 51 வயசு, இந்த சரளாதேவி அம்மையாருக்கு 38 வயசு. இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா காந்தியினுடைய பையன் தேவதாஸ், அவருக்கு வயசு 20. ஓகே, பையனை திருமண வயசில் வச்சுக்கிட்டு, பையன் வளர்ந்த ஒரு பையனை வச்சுக்கிட்டு இவருக்கு இந்த ஒரு அம்மா மேலே லவ் ஒன்று ஆரம்பிக்குது, காதல். இந்த காதல் வளரும்போது 2 பேருமே இவங்க லெட்டர்ஸ்லாம் எழுதிக்கிட்டாங்க. காந்தி இவங்களை ஒரு படி மேலே போய் இவா என்னுடைய சோல்மேட் அப்படின்லாம் இவர் சொன்னார். இதை ஜெயமோகன் இந்த ஆர்டிக்கிளில் எழுதுவார். காந்தி சரளாதேவியை தன் அறிவு துணைவி என்றும் ஆத்மாவின் தோழி என்றும் குறிப்பிட்டார். 1919 அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த மேசக்கர் நடக்கும்போது காந்தி என்ன பண்ணுறாரு, பஞ்சாபுக்கு பயணம் போகிறாரு. அந்த பயணத்தில் இவங்க மீட் பண்ணுறாங்க. இந்த நட்பு காதலாக மாறி, ஆனால் என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகியிருந்ததுனால காந்தி கூட இருந்த ராஜாஜி, நீங்கள் இப்படி பண்ண வேண்டாம், இது ரொம்ப தப்பு, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த ஒரு உறவு வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்களுடைய மூமெண்ட் பயங்கரமாக அடிவாங்கும், மக்கள் உங்களை நம்புகிறாங்க, ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இது உங்களுடைய நம்பகத்தன்மையை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ண உடனே காந்தி ரொம்ப முரண்டு பிடிச்சார். இல்லைங்க, இது ஒரு இவர் போட்டிருப்பார் பாருங்களேன், இது ஒரு உடல் காதல் அல்ல, அறிவார்ந்த ஈர்ப்பு, இது ஒரு இன்டலெக்சுவல் ஈர்ப்பு. இவங்களும் ஒரு பெரிய அறிவாளி, நானும் ஒரு மூமெண்ட்டில் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம். இந்த வரியை சொல்லிட்டு ஜெயமோகன் ஒரு வார்த்தை ஒன்று எழுதுவார். இதில் எந்த சிந்திக்கும் ஆணுக்கும் ஒரு சிந்தனை துணைவி என்னும் ரகசிய கனவு உண்டு. பல சிந்தனையாளர்கள் வாழ்வின் நடுவயதில் இன்னொரு துணைவியை நோக்கி செல்வது அதனால்தான். நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை நீங்கள் கொண்டிருக்கீங்கன்னு வைங்களேன். இந்த பொது வாழ்க்கையில் உங்களை பல பேர் பார்ப்பாங்க. பார்க்கும்போது உங்களுடைய ஒத்த சிந்தனையை கொண்ட மாற்று பாலினத்தை சேர்ந்த ஒரு பெண், நீங்கள் ஒரு ஆணர் தான், ஒரு பெண் உங்கள் மேலே ஈர்க்கப்படுவது இயல்பு அப்படின்னு
அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஜெயமோகன் அக்னாலேஜ் பண்ணுறாரு. ஆனால் இவர் காந்தியை நியாயப்படுத்தலை, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. அந்த லவ் 1 இயர் மட்டும்தான் நீடிச்சது. அதுக்கப்புறம் காந்தி இதை இனிஷியேட் பண்ணி பிரேக்கப் பண்ணார். ஆனால் இந்த ஒரு காதல் தோல்வியை இந்த அம்மையாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவங்க காந்தியை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. பர்சனலாக இவங்களுடைய பர்சனல் லைஃப் உடஞ்சி போயிடுச்சு. இதுக்கு பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காந்தியை ரொம்ப மோசமான வார்த்தைகளில் பேசினாங்க. காந்தியினுடைய மூமெண்ட்டை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பொது வாழ்க்கையில் பொதுவில் இவங்க பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த அம்மா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆன்மீகம் மேலே ஒரு ஈர்ப்பு ஒன்று ஏற்படுது. இவங்க உடனே அந்த நேரத்தில் இவங்களுடைய கணவரும் இறந்து போயிடுறாரு. இந்த வரலாறு அப்படியே சொல்லிட்டு ஜெயமோகன் சொல்கிறாரு. ஜெயமோகன் இந்த ஆர்டிக்கலில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா, உபநிஷதங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான மேற்கோள் காட்டுறாரு. அறியாமையை வழிபடுவோர் இருளில் இருக்கிறார்கள், அறிவை வழிபடுவோர் அதைவிட பெரிய இருளில் இருக்கிறார்கள் அப்படின்ற இந்த உபநிஷத வார்த்தைகளை இவர் மேற்கோள் காட்டி, அறிவை உருவாக்கும் இருட்டை ஒவ்வொரு முறை ஆணவமிக்க அறிஞர்களை பார்க்கும் போது கண்டு கொண்டிருக்கிறோம். இட்ஸ் a மேட்டர் ஆஃப் ஈகோ. நீ எப்படி என்னுடைய காதலை நிராகரிப்ப அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இங்கே உருவாகுது. இவர் சொல்கிறாரு, ஜெயமோகன் இதில் காந்தியை ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னோ இல்லை இந்த அம்மாவை ஒரு அரகண்டான லேடி அப்படின்னு சொல்லாமல் இதில் யார் தப்பு யார் சரி அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கே இவர் போகலை. இவர் சொல்கிறாரு, ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்குள்ள அந்த ஈகோ அப்படின்ற ஒரு எண்ணம் எட்டி பார்த்துருச்சுன்னா இவங்களுடைய ஒர்ஸ்ட் வெளியே வரும். அப்போ சாதாரண மக்கள் ஈகோ பட்டாலே அது தப்பு. பட் நீங்களாம் அறிவு சார்ந்து இயங்குற அறிவாளிகள், உங்களுக்கு ஈகோ வந்துருச்சுன்னா, இதைத்தான் இவர் சொல்கிறாரு, அறிவின் இருள். இந்த அறிவுக்கு ஒரு இருள் வந்துருச்சுன்னா இதை மாற்ற ஒரே வழி மெய் அறிவின் ஒளிதான். மெய் அறிவு, உண்மையான ஞானத்தை நீங்கள் அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஈகோ வராது. முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே ஒரு அறிவாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கும் இந்த ஈகோ உங்களை அழிச்சிரும் அப்படின்ற டோனில் இவர் பேசுகிறாரு. அப்போது இந்த ஒரு உறவை வச்சு ஒரு முக்கியமான பாயிண்ட், ஓகே, ஈகோ அப்படின்ற விஷயம் அறிவாளிகளுக்கு வந்துருச்சுன்னா இது பெரிய டேஞ்சர், சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஞான பாடத்தை நமக்கு ஜெயமோகன் கற்றுக் கொடுக்குறாரு இந்த ஒரு ஆர்டிக்கலில். ஆனால் இப்போ என்ன தெரியுமாச்சு, இவர் விகடனில் இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. விகடன் பத்திரிகை இதை ஒரு ஃபேஸ்புக் பேஜில் போடுறாங்க, இவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில். அதை பாருங்களேன். மேகங்களின் குரல், காந்தியின் காதலி சௌதராணி அப்படின்ற பெயரில் காந்தியும் அந்த பெண்ணும் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் படம் வரைஞ்சி இந்த ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளில் இருந்து ஒரு பேராகிராஃபை இவங்க ஒரு கார்டு மாதிரி ரெடி பண்ணி விகடன் ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸை பற்றி ஜெயமோகன் ஒரு பதிவு எழுதியிருப்பார் ஃபேஸ்புக்கில். இதை கோட் பண்ணி, போன வாரம் நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன், இந்த இணைப்பு ஆனந்த விகடனின் ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்திருக்கு, அதில் உள்ள எதிர்வினைகளை கவனியுங்கள், அதில் உள்ள கமெண்ட் செக்ஷனை பாருங்க. எவருக்குமே மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு பத்திக்கு மேல் வாசிக்க தோன்றவில்லை, ஒரே ஒருவர் கூட வாசிக்கவில்லை, பலர் தலைப்பை மட்டும் வாசிக்கிறார்கள், ஆனால் வசைபாட தொடங்கிவிட்டனர். ஒரு கட்டத்தில் மாறி மாறி இவங்க வசைபாடிக்கிறாங்க, ஒருத்தன் திட்டுறான். இதுதான் நம் சமூகத்தின் பொது மனநிலை, எந்த வகையிலும் எதையும் அறியும் ஆர்வம் இல்லை, வசைபாடுவதற்கான எந்த வாய்ப்பையும் தவற விடுவதும் இல்லை, வசை பாடுவதற்கு தலைப்பை தேடித்தான் இவங்க ஆன்லைனுக்கு வராங்க. ஜாலியன் வாலாபாக் நிகழ்வுக்கு பிறகு 1919 பஞ்சாபுக்கு காந்தி போகிறப்போ ஹி லுக்ஸ் அட் சரளா தேவி, அவங்க மேலே இவருக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. அப்போ 2 பேரும் மாற்றி கடிதங்கள் எழுதிக்கிறாங்க. அப்போ காந்தி இந்த அம்மையாரை பற்றி சொன்ன அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அறிவு துணைவி, என்னுடைய சோல்மேட் அப்படின்னு இவர் சொன்னார்ல, இதை ஒரு ஹூக்கு மாதிரி இவங்க பயன்படுத்துகிறாங்க விகடன். இதை ஒரு ஹூக்கு போட்டு நீங்கள் உள்ளே படிங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் படித்து எவனுமே இந்த ஆர்டிக்கிளை போய் படிக்கல. இதில் இந்த ஒரு 4 வரியை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்னா, காந்தி ஒரு பொம்பளை பொறுக்கி, காந்தி இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு லெட்டர் எழுதினாரு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஜெயமோகன் சொன்ன விஷயம் என்ன, பெரிய ஒரு ஞானம், உங்களுக்குள்ள ஈகோ வேண்டாம். இப்போ 2 பேரும் லவ் பண்ணோம், பட் 2 பேரும் பிரிஞ்சிடுறோம். பிரியும் போது அமிக்கபிளாக, அந்த சேரும்போது இருந்த அந்த ஒரு மாண்பு, அந்த ஒரு மரியாதை பிரியும் போதும் இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை, அதுவும் படித்தவங்க அறிவாளிகளுக்குள்ள ஈகோ வேண்டாம் அப்படின்ற ஒரு ஞானத்தை சொன்னால், இவன் இந்த ஒரு 4 வரியை மட்டும் படிச்சுட்டு இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் இவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டவா. எல்லாவனும் பொறுக்கி, ஓகே, இவர் காந்தியை பொறுக்கின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். அடுத்து இவன் ஜெயமோகனை அட்டாக் பண்ணுறான். ஜெயமோகன் என்றொரு தற்பெருமைவாதியின் எழுத்துக்களை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். ஆனந்த விகடனில் இந்த மாதிரி தீய எண்ணங்களை விதைக்கக்கூடாது, விதைக்க நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் இந்த ஆர்டிக்கிளை படிச்சிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல கூட இவர் காந்தியை அவமரியாதை பண்ணுற மாதிரி
ஒரு வார்த்தை கூட இருக்காது. இப்படித்தான் காமராஜரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்கன்னு அப்படி ஒரு கமெண்ட். இந்த ஆர்டிக்கிளுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய தலைவர்கள் மேல அவதூறு பரப்பி நம்மளை முட்டாளாக்கி, அதையும் தாண்டி அவர்கள் விரும்பும் ஷூ இவர் ஷூ நக்கின்னு யாரை சொல்றாருன்னா சாவர்கரை சொல்றாரு. ஓகே, அடுத்து நம்ம ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து பொம்பளை பொறுக்கியெல்லாம் தேசத்தந்தையாம் அப்படின்னு ஒரு கமெண்ட். இவன் காந்தியை பொம்பளை பொறுக்கின்றான். இதெல்லாம் உண்மையா கட்டுக்கதையா? நீ முதல்ல படிக்கவே இல்லை, படித்தா தானே தெரியும், படிக்கணும்ல. இவன் எல்லாமே ஏதாவது மேம்போக்காக உன்னை பார்த்துருவாங்க, பார்த்துட்டு ஓ அப்படியா இது கதையாக இருக்கும்னு சொல்லி இவங்க நம்புவாங்க. அடுத்து இன்னொருத்தரும் இதே மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு. அவர் இறந்து ஒரு நூற்றாண்டு ஆகிவிட்டது, இது இப்போ தேவையா? இதை எழுதியவர் உடனிருந்து பார்த்தாரா? நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா? எதையாவது அனுமானம் செஞ்சு நீ எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்போது ஒரு ஹிஸ்ட்ரி, வரலாற்று சம்பவத்தை ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அதை எப்படி இவங்க எழுதுவாங்க? இது எப்படி அனுமானமாக ஒருத்தர் எப்படி எழுத முடியும்? இப்போ வரலாற்று ரிசர்ச் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அது இவங்க எப்படி ஹிஸ்டாரிக்கலாக இவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு சம்பவத்தை இவங்க சொல்கிறாங்க. இவன் ஏதோ பெரிய ஸ்காலர் மாதிரி நீ என்ன பார்த்துட்டா வந்த அப்படின்னு இவன் கேட்குறான். பொம்பளை பொறுக்கி பாஸ்டர்ட். கோட்ஸே இன்னும் முன்னாடியே அவரை சுட்டிருக்கணும். இன்று வரை இந்திய அளவில் மகாத்மா என்று நம்பப்படும் இந்த காந்தி உண்மையில் ஒரு கேடு கட்டவன். உடனே இவர் பெரியாரையும் சேர்த்து உள்ள வந்து இழுத்து விட்டு, அதே போல் தமிழகத்தில் பெரியார் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட ராமசாமி நாயக்கர் ஒரு அயோக்கியன், சங்கி ஜெயமோகன். அடுத்து ஒரு கெட்ட வார்த்தை, அது கீழே நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த ஒரு அழகான வார்த்தை, புதுசா கதை சொல்றாங்கப்பா அப்படின்னு இந்த கமெண்ட் ஆரம்பிச்சு முடிக்கும் போது சங்கி மங்கிங்களா. இவர் ஜெயமோகன் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடியவர். இவரை சங்கின்றான். ஊர்ல உள்ளவன் பொண்டாட்டி கூடலாம் இவனுக்கு நம்ம திராவிட மொழியில சொல்லுவோம் திருமணம் கடந்த உறவு இருக்கு. இப்படியே இதுல உள்ள 46 கமெண்ட்ல 40 கமெண்ட்டுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் அப்யூசிவா. ஒன்று காந்தியை அசிங்கமா பேசுவாங்க, இல்லைன்னா ஜெயமோகன் அசிங்கமா பேசுவாங்க. அப்போ இங்க 2 குரூப்பா இங்க ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஒரு குரூப் ப்ரோ காந்தி, இன்னொரு குரூப் ஆன்டி காந்தி. ஓகே, அப்போ ஆன்டி காந்தி குரூப் எல்லாம் காந்தியை ரொம்ப கேவலமா, ரொம்ப மோசமான வார்த்தைகளை இவங்க பேசுவாங்க. ப்ரோ காந்தி கேம்பில் உள்ள ஆட்களெல்லாம் ஜெயமோகனை சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள ஒரு மாப் மென்டாலிட்டியை ஜெயமோகன் ரொம்ப அழகாக இதில் சொல்கிறார். ஆனால் உண்மை என்னன்னா, இப்படி கமெண்ட் போடுற எவனுமே இந்த ஆர்டிக்கிளை ஓப்பன் பண்ணி படிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இந்த ஆர்டிக்கிளினுடைய பாயிண்ட்டே வேற. இவர் யார் அஃபையர் வச்சா, யார் கூட போனா, இந்த மாதிரிலாம் காசிப்லாம் இவர் எழுதலை. இவர் ரொம்ப டீப்பரான ஒரு ஃபிலாசபி ஒன்று சொல்கிறாரு. ஒரு வரலாற்று சம்பவத்தை வச்சு அங்கே உபனிஷத்தை கோட் பண்ணி ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாரு. இதை எவனும் படிக்கல. அப்போ ஜெயமோகன் இதை கோட் பண்ணி எழுதும்போது ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. இதை முடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வசைப்பாடுவதற்கு தலைப்பை தேடித்தான் இவங்க ஆன்லைனுக்கே வராங்க. அப்போ இந்த குரூப்புக்கு எது சரி எது தவறு? ஜெயமோகன் சொன்ன விஷயம் வரலாற்றில் உண்மையாக நடந்துச்சா இல்லையா? இது உண்மையா பொய்யா? இது வரலாறா இல்லையா? இல்லை ஜெயமோகன் இந்த விஷயத்தை வேற மாதிரி அணுகிருக்கணுமா? இதுக்கு ஒரு வேற அர்த்தம் கொடுத்துருக்கலாமா? இப்படிலாம் பேசணும்ல. கமெண்ட் செக்ஷனுடைய நோக்கம் என்னன்னா, உங்களை உள்ள கொண்டு வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு காமிச்சு டிஸ்கஷன். ஓகே, நீங்கள் ஒரு வேல்யூ ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ நானே கூட கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வைக்கலாமான்னு நானே யோசிச்சிருக்கேன். ஆனால் அப்புறம் தோணும், சில நேரங்களில் ஒரு சில பேர் ரொம்ப அறிவுபூர்வமாக ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. அது எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலிருந்து நான் ஒரு சில பாடங்கள்லாம் கற்றுக்கொள்வேன். ஆனால் கமெண்ட் செக்ஷனுக்கு வர்ற 90% பீப்புள் எதுக்கு வராங்கன்னா, வீடியோ யார் போடுறா, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் யார் போடுறா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ யாரா வேணா இரு. நான் ஆன்லைனுக்கு வரதுக்கான காரணமே ஒன்று அசிங்கமாக திட்ட. இப்படி ஒரு குரூப் இங்கே இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒருத்தர் கூட ராஜாஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் காந்தியை எப்படி ஸ்டாப் பண்ணார் அப்படின்றத பற்றி பேசவே இல்லை. அதையும் தாண்டி இந்த 2 பேருக்குமான இந்த உறவு கண்டினியூ ஆயிருந்துச்சுன்னா இது நாட்டுக்கு எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும், இந்த மாதிரி டிஸ்கஷனே அங்கே இல்லை. இவன் ஒரு 4 வரியை படிச்சுட்டு வந்து காந்தியை கண்ட மணிக்கு திட்டுறான். இன்னொருத்தன் ஜெயமோகனை சங்கின்றான். நானும் கமெண்ட் செக்ஷனுக்குலாம் போகிறப்போ நம்ம எதாவது லேர்ன் பண்ண முடியுமான்னு நான் போனால் நான் ஒரு 4 கெட்ட வார்த்தையை நான் லேர்ன் பண்ணிட்டு வருவேன். இதான் ரியாலிட்டி. நீங்கள் புதுசாக பேட் வேர்ட்ஸை நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு போகலாம். நம்ம ஜெயமோகனுடைய முக்கிய குற்றச்சாட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு வாசிப்பே இல்லை. சரி, வாசிக்கலனாலும் கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து நியாயமான ஒரு சில கேள்விகளை கேட்கலாம், இல்லை இப்படி இருக்கலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம்ல, டிபேட் பண்ணலாம்ல. நீ முதல்ல படிக்கவே இல்லை, நீங்கள் டிபேட் பண்ணுவேன். அப்போ இந்த ஒரு ஃபினாமினான் இருக்குல்ல, கமெண்ட் செக்ஷன் அப்படின்ற இந்த ஃபினாமினானை பற்றி 1895 130 வருஷத்துக்கு முன்னால் குஸ்தாவ் லெபோன் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு ஞானி, ஒரு பிரெஞ்சு பிலாசபர், க்ரௌட் சைக்காலஜி பற்றி த க்ரௌட் எ ஸ்டடி ஆஃப் த பாப்புலர் மைண்ட் அப்படின்ற பெயரில் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை இவர் எழுதியிருப்பார். இன்றைக்கும் இது ரெலவெண்ட்டாக இருக்கும்.
நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிற இந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா, அந்த கும்பல் மனப்பான்மை, இதை பற்றி நீங்கள் வந்து கவனிக்கலாம். அப்போது இதில் 3 முக்கியமான கூறுகள் இருக்குது. இந்த மாப் மென்டாலிட்டிக்கு 3 முக்கியமான கூறுகள் இருக்குது. இந்த கூறுகள் பற்றி இவர் எழுதி வச்ச விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட்டு சொல்லுவார் அனானிமிட்டி. வாட் இஸ் அனானிமிட்டி அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனுக்கு வரீங்கன்னா நீங்கள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆன்லைனில் நீங்கள் ஒருத்தரை அசிங்கமாக திட்டுறீங்கன்னா நீங்கள் என்றைக்குமே நீங்கள் ஒரு நேரில் போய் நீங்கள் அவரை மீட் பண்ண போகிறது இல்லை. அப்போ இந்த போஸ்ட் பண்ணவருக்கும் அதில் கமெண்ட் பண்ணுறவருக்கும் ஒரு அனானிமிட்டி, ஒரு அறியாத்தன்மை அப்படி சொல்லலாமா தமிழில், அறியாத்தன்மை, அறிய முடியாத தன்மை, இப்படி ஒரு கேப் அங்கே இருக்கும்போது அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற பொறுப்பு, நான் வந்து பொறுப்பாக பேசணும் அப்படின்ற அந்த ஒரு செயல்பாடு அங்கே இல்லாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அது வீக் ஆகும். நேருக்கு நேர் முகத்தை பார்த்து நீங்கள் பேச துணியாத பல விஷயங்களை இவங்க ஆன்லைனில் பேசுகிறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டு போகிறீங்க, அப்போ ஒரு பைக்காரன் அப்படி குறுக்க அப்படி வராங்கன்னு வைங்களேன், நீங்கள் காரில் உட்காந்துருக்கிறவங்க அவனை அசிங்கமாக திட்டுவீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா அந்த பைக்காரன் போயிடுவான். ஆனால் இதுவே அதே நபர், அந்த பைக்கில் போன அதே நபரும் நீங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் அந்த வாட்டர் கிளாஸை இவர் தட்டி விட்டுறாரு, இது உங்கள் மேலே பட்டுருச்சுன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் அசிங்கமாக திட்டுவீங்களா அப்படின்னு நீங்கள் உங்களையே ஒரு கேள்வி கேட்டு பார்த்துக்கோங்க. பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கோம். பக்கத்தில் இருக்கும்போது ஹியூமன் பீயிங்ஸ் மேலே ஒரு 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 சிம்பத்தி ஒன்று இருக்கும். சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் இதுவே ஒருத்தன் இப்படி கிராஸ் பண்ணி போன உடனே சாவுகிராக்கி போகிறாங்க பாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதையும் தாண்டி கெட்ட வார்த்தை எல்லாம் வரும். அப்போது நீங்கள் மனுஷங்க அந்த அனானிமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஒஸ்ட் பிஹேவியர் அப்போ தான் வெளியே வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனானிமிட்டி. அடுத்து கண்டேஜியன். இது ஈஸியாக பரவக்கூடும். இது ஒரு நோய் மாதிரி, தொற்று நோய் மாதிரி ஈஸியாக பரவும். ஒருத்தர் கோவமாக ஒரு கமெண்ட் போட்டார்னா, இல்லை ஒருத்தர் அசிங்கமாக ஒரு கமெண்ட்டை போட்டார்னா முழு குரூப்பும் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நான் ஒரு விஷயம் நோட் பண்ணுறேன். ஏன்னா முக்கியமாக டிவிகேவினுடைய ஆதரவாளர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, கமெண்ட் செக்ஷனில் வந்து முக்கியமாக இவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்கள, ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவங்கள ரொம்ப மோசமான வார்த்தைகளில் இவங்க பேசுவாங்க. இது டிவிக்கே மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இவங்கள சொல்கிறேன். இவங்களை விஜய் அப்படின்ற ஒரு நடிகர் இவங்களை என்கரேஜ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள்லாம் போராளிகள். இவன் என்ன போராட்டம் பண்ணுறான்னா அசிங்கமாக திட்டுறான். இதே விஜய் இவருடைய பையனை ஜாசன் சஞ்சயை கூட்டு வந்து, மகனே மகனே, என் அன்பு மகனே, இனிமேல் நீ வந்து எனக்கு வாரியராக மாறு, நம்மலாம் விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருப்போம் அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்காரா, இல்லை சொல்லுவாரா? அவர் பையன் இன்னைக்கு படம் எடுக்க போயிட்டார். அடுத்த மாதம் படம் வருது சிக்மா. இவர் வாழ்க்கையில் படித்து வெளிநாட்டில் போய் இங்கேயும் நல்லா படித்து வளர்ந்து நல்லா பணம் இருக்குது, படம் எடுக்கிறாரு. நீ இங்கே உட்காந்து அசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்க. நீ வேலைக்கு போறியா, சோறு திங்கிறியா, இல்லை விஜய்க்காக நீ போராடி, நீ போராடுறது கூட ஓகே தான், அது நீ எப்படி போராடுற? இப்போ விஜய்க்கு ஆதரவா லாஜிக்கா விஜய் எப்படி ஆப்போஸ் பண்ணுறாங்கங்க, இல்லைங்க என்கிட்ட இந்த மாதிரி கருத்து இருக்குது அப்படி பேசு. கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணாலே விஜயினுடைய எதிரிகள், அரசியல் எதிரிகள் ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா ரொம்ப மோசமாக. அப்போ நம்மலாம் யாருன்னா கண்டேஜியன். ஒருத்தன் அசிங்கமாக பேச ஆரம்பித்தான்னா அது ரொம்ப ஈஸியாக பரவும். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு சிக்னல். அகெயின் we have to go to ரெனே ஜிராட். அவர் சொன்னார் இல்லையா, மிமெட்டிக் டிசையர். ஒருத்தன் அசிங்கமாக பேசினான்னா ஓகே, அப்போ நம்மளும் பேசலாம், நம்மளும் பேசணும். ஏன்னா இவன் விஜயனுடைய படத்தை வச்சுட்டு அசிங்கமாக பேசுவான். அப்போ நம்மளும் விஜயனுடைய படத்தை நம்ம ப்ரொஃபைலில் வச்சுருக்கோம், அப்போ நம்மளும் பேசணும்ல. அப்போ தான் நாங்கள்லாம் ஒரே குழுவாக இருப்போம் அப்படின்ற இந்த குழு மனப்பான்மை இது பரவக்கூடியது. அடுத்து 3வது ஒரு விஷயம் சஜஸ்டபிலிட்டி. ரொம்ப எளிதாக இந்த க்ரௌடை நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஒரு இமேஜை காமிச்சு, இல்லை ஒரு ஸ்லோகனை சொல்லி, வாங்க நம்மெல்லாம் விஜய்க்காக நம்மெல்லாம் போராடுவோம், வாங்க நம்ம அசிங்கமாக கமெண்ட் போடுவோம் அப்படி ஒருத்தன் சொன்னால் யாரும் போக மாட்டீங்க. நாங்கள்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்கள்லாம் போராளிகள். அப்போ இந்த யங் பீப்புளுக்கு நம்ம ஒரு போராளி அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். விஜய் இப்படி தூண்டி விட்ட உடனே அத்தனை பேருக்கும் அப்படி அது ஒரு கிக் இவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அசிங்கமாக எழுதுவோம் அப்படின்னு ஒரு ஒரு சிக்னல். அந்த சிக்னலை விஜய் மாதிரி ஆட்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லை, இது இலவசமாக ஓசியில் இவங்களுக்கு போராளி. நீங்கள் இவனுக்கு சோறு போட வேண்டாம், இவனுக்கு 200 ரூபாய் காசு தர வேண்டாம், ஆனால் வந்துடுவான், அசிங்கமாக பேச வந்துடுவான். நீங்கள் ஒரு 10 பக்கத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதி, இல்லைங்க இப்படி இருக்குங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு கருத்து சொன்னால்
அதை விட நீங்கள் ஒரு படத்தை காமிச்சு, இப்போ இந்த படத்தில் விகடனில் இவங்க என்ன பண்ணுறாங்க, காந்தியினுடைய படத்தையும் வேர் இஸ் இட் அந்த அம்மாவினுடைய படத்தையும் பக்கத்தில் போட்டிருப்பாங்க. இந்த 2 பேர் படத்தை பக்கத்தில் போட்டு அறிவு துணைவி இப்படி காமிச்ச உடனே இவங்களுக்கு ஓ அப்போ இவன் பொம்பளை பொறுக்கி போல, இவன் பொம்பளைங்களுக்காக அலைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், காந்திக்கு ஏற்பட்ட ஒரு தடுமாற்றத்தை இதே காந்தி நம்மளுடைய மூமெண்ட் முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால காதலை விட்டு கொடுத்தாரு. இது எவனும் பேச மாட்டான். ஆனால் இவன் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போது இவனுக்கு தேவை ஒரு இமேஜ், ஒரு வார்த்தை, ஒரு ஸ்லோகன். இது கிடைச்சா போயிடும், இவன் பாஞ்சிருவான். நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் லெபான் அவருடைய அந்த க்ரௌட் புத்தகத்தினுடைய ஒரு பேராகிராஃபில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. நான் படித்து காட்டுறேன். பை த மியர் ஃபேக்ட் தட் ஹி ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் அன் ஆர்கனைஸ்ட் க்ரௌட். நீங்கள் ஒரு க்ரௌடில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே எ மேன் டிசென்ட்ஸ் செவரல் ரங்ஸ் இன் தி லேடர் ஆஃப் சிவிலைசேஷன். நீங்கள் ஒரு குரூப்பில் போய் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க இல்லை, நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னாலே மனித நாகரிகத்தினுடைய அந்த ஏணியில் நீங்கள் பல மடங்கு பல ஸ்டெப்ஸ் நீங்கள் கீழே வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஐசோலேட்டட் ஹி மே பி எ கல்டிவேட்டட் இண்டிவிஜுவல். தனியாக இருக்கும்போது இவங்க அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க. இன் அ க்ரௌட் ஹி இஸ் அ பார்பேரியன். தட் இஸ் எ க்ரீச்சர் ஆக்டிங் பை இன்ஸ்டிங்க்ட். உள் உணர்வு, எனக்கு என்ன தோணுதோ அந்த மொமெண்ட்ல யோசிக்காம சிந்திக்காம வெறுமனே உணர்ச்சிகளை மட்டுமே மையமாக வச்சு அந்த உணர்ச்சி எனக்கு என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்வான். ஹி பொசஸஸ் தி ஸ்பான்டேனிட்டி, தி வயலன்ஸ், தி ஃபெராசிட்டி அண்ட் ஆல்சோ தி எந்தூசியாசம் அண்ட் ஹீரோயிசம் ஆஃப் பிரிமிட்டிவ் பீயிங்ஸ். இவனுக்குள்ள அந்த வன்முறை வெறியாட்டம் இருக்கும், அந்த ஒரு உக்கிரம் இருக்கும். அதே நேரத்தில் இவனுக்குள்ள அந்த ஒரு எந்தூசியாசம், ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருப்பாங்க. இவங்க ஹீரோயிசம் காட்டுவாங்க. பாரு, நான் வந்து விஜய்க்காக நான் பேசிட்டேன், பிஜேபிக்காக நான் பேசிட்டேன், பிஜேபி தலைமைக்காக நான் அசிங்கமாக நான் பேசிட்டேன்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம். மோடிக்கு ஆதரவாக நான் இன்னொருத்தனை அசிங்கமாக திட்டேன், இவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். whom he further tends to resemble by the facility with which he allows himself to be impressed by words and images. நீ ஏற்கனவே பிரிமிட்டிவாக மாறி போயிடுவ, ஒரு காட்டுவாசியாக மாறி போயிடுவ. இப்போ என்ன பண்ணுற, இமேஜஸ், இவங்க பேசுகிற இந்த ஸ்லோகன்ஸ் என்ன, இந்த ஒரு பிரம்மாண்டமான நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண போகிறோம், 4 பேர் அசிங்கமாக திட்டி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இவனுக்கு உருவாகும் போது, இதற்கு இவனையே விட்டு கொடுக்கும் போது, which would be entirely without action on each of the isolated individuals. இப்போ இதே இமேஜஸும் இதே வார்த்தைகளும் ஒரு தனி மனிதனுக்கு காட்டப்படும் போது அவன் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டான். ஆனால் and to be induced to commit acts contrary to his most obvious interest and his best known habits. இவனுடைய ஹேபிட், இவனுடைய நேச்சர், இவனுடைய பழக்க வழக்கங்களுக்கு எதிராக இவன் எங்கே திருப்பி விடப்படுவான். இந்த க்ரௌடில் வந்து இவன் சேர்ந்துட்டானாலே அப்போ என்ன ஆகும்னா, ஒரு தனி மனிதன் இவன் வேற, க்ரௌடுன்றது வேற. இங்கே உள்ள அத்தனை நல்லவர்களும் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்கன்னா இது ஒரு க்ரௌடாக மாறும். க்ரௌடில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு கிரியேச்சர் ஒன்று உருவாகும். ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரே மாதிரி சிந்திக்கிற ஒரு கலெக்டிவ் மைண்டு. அத்தனை பேரும் ஒரே மாதிரி சிந்திப்பான், அத்தனை பேரும் ஒரே மாதிரி யோசிப்பான். அப்போ ஒருத்தன் ட்ரிகர் ஆனால் போதும் அத்தனை பேரும் அசிங்கமாக திட்டுவான். An individual in a crowd is a grain of sand amid other grains of sand which the wind stirs up at will. ஒரு தனி மனிதன் ஒரு மணல் துகள். இந்த மணல் துகள்கள்லாம் ஒன்று கூடி வரும்போது அப்போ அங்கே ஒரு காற்று அடிக்கும் இல்லையா, அந்த அடிக்கிற காற்று இவனை எங்கே வேணால் கொண்டு போகும். அந்த காற்று எந்த பக்கம் அடிக்குமோ இவன் அங்கே போவான். அப்போ இந்த க்ரௌட் மென்டாலிட்டி ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய நோயை நான் அதை பார்க்குறேன். முக்கியமாக தமிழ் சமூகத்தில் இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த கெவின் பால் ஷோ சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நான் ஒன்று வைப்பேன். என்னென்னா, எந்த காலத்துலையுமே யாரையும் போய் அசிங்கமாக திட்டாதீங்க. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு போக்கு. இது உங்களுடைய கருத்தினுடைய வேலிட் பாயிண்ட்ஸை இது நீர்த்து போக செய்யும். உங்களுடைய ஆப்போனண்ட் ஒரு கருத்து வைக்கிறாருன்னா அந்த கருத்து நீங்கள் எடுங்க, அதை நல்லா பிச்சு போடுங்க, ஸ்லைஸ் பண்ணுங்கள். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து நீங்கள் அடிங்க. இந்த கருத்துக்கு இது மாற்று கருத்து இருக்குது, இந்த கருத்துக்கு என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் இப்படி வைப்பேன், என் பாயிண்ட் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவிடன்ஸோடு பேசுங்க. அதை விட்டுட்டு நேராக போய் டே அவனே, டே போடா, டே அந்த பையனே, நீ யாருக்கு பிறந்த, இப்போலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அசிங்கமாக பேசுகிற அந்த 10 குரூப் இருப்பாங்களே. இப்போது யோசிச்சு பாருங்கள், பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக, டிவிகே, நாம் தமிழர் எல்லாம் எடுத்துக்கலாமா? இவங்க எல்லாருக்குமே ஐடியாலஜி வேறு வேறு. 10 கட்சினா 10 கட்சியும் வேறு மாதிரி சிந்திப்பாங்க, ஐடியாலஜி வேறு. ஆனால் இவங்களுடைய கேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பான். பிஜேபி காரனும் அசிங்கமாக திட்டுவான், நாம் தமிழரும் அசிங்கமாக திட்டுவான், திமுகவும் கேவலமாக பேசுவான், அதிமுகவும் கேவலமாக பேசுவான். அப்போது
உங்களுடைய கொள்கை வேற வேற வேற. ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்போ நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று தான், அத்தனை பேரும் ஒரே மாப், அத்தனை பேரும் ஒரே கேங்கு. ஸோ இந்த கேங் மனப்பான்மையை விட்டுட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக யோசிங்க அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு முடிவாக இருக்க முடியும். அடுத்த முறை உங்களை ஒருத்தன் ட்ரிகர் பண்ணுறான் அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டு அப்படியே போயிருங்க. அந்த கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ் 4 பேர் டிபேட் பண்ணி 4 விஷயங்களை பேசி நீங்கள் ஒரு 4 விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை கொஞ்சமாவது மேலே வரணும், அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த கமெண்ட் பாக்ஸ் பயன்பட வேண்டும்.